الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. முதல் கேள்வி, மஸ்ஜிதோடு நெருக்கமான தொடர்பு உள்ளவருக்கு அல்லாஹ்வுடன் நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்து வெகுமதி என்ன? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். அர்ஷுடைய நிழல் அவருக்கு கிடைக்கும். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. மிகச்சிறந்த பதில், சரியான பதில். அல்லாஹ் நாளை மறுமையில் 7 பேருக்கு அர்ஷுடைய நிழலை தருவான். அந்த 7 பேரில் ஒருவர் மஸ்ஜிதுடன் தன்னுடைய உள்ளத்தை நெருக்கமாக வைத்திருப்பவர், அதாவது மஸ்ஜிதுக்கு வருவதற்காக காத்திருப்பவர், அல்லாஹ்வை தொழுவதற்காக வர விரும்புகிறவர். அப்படிப்பட்டவருக்கு நாளை மறுமையிலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்தும் வெகுமதியும் என்ன அப்படின்னா, அவருக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மகத்தான படைப்பா இருக்கிற அர்ஷை நாளை மறுமையிலே அந்த அர்ஷுடைய நிழலில் சிலருக்கு மட்டும் நிழலை தருகிறான். ஏன் அப்படின்னா, மறுமையில நிழலே இல்லாமல் இருக்கும். மக்ஷர் மைதானத்தில் மக்கள் திரட்டப்பட்டிருக்கும் போது சூரியன் மிக நெருக்கத்தில் கொண்டு வரப்படும். அப்ப கடுமையான வெப்பத்திலும் கஷ்டத்திலும் மக்கள் சிக்கி தவிப்பார்கள். அப்படி சிக்கி தவிக்கும் போது அவ்வளவு மக்களும் திரட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த திடல், அதாவது பெரிய மைதானம், முதல் மனிதரிலிருந்து கடைசி மனிதர் வரைக்கும் உலகத்தில் அல்லாஹ் படைத்த எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா ஒன்று திரட்டி இருப்பான். அந்த நேரத்தில் அந்த கடுமையான வெப்பத்தில் இருக்கக்கூடிய மக்களில் அல்லாஹ் தஆலா சிலருக்கு மட்டும் அவனுடைய அர்ஷுடைய நிழலை தருவான். அப்ப நம்ம அர்ஷை ஈமான் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய படைப்பில் மிகப்பெரிய படைப்பு அது. அதற்கு கீழே தான் எல்லா விதமான படைப்பும் உண்டு. அல்லாஹ்வுடைய குர்சி பாதத்தளம், அவருடைய பாதங்கள் வைக்கின்ற இடம். வசிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், ஆயத்துல் குர்சியில ஓதுகிறோம் இல்லையா? வானங்களையும் பூமியையும் அது உள்ளடக்கி இருக்கு. குர்சி பாதம் வைக்கின்ற இடம். அது அர்ஷுக்கு எதிரில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய பொருள். அல்லாஹ் படைத்ததில் குர்சிங்கிறதே அர்ஷுக்கு முன்னாடி மிகச்சிறியது. அந்த குர்சிக்கு கீழே தான் வானங்கள் பூமி அனைத்துமே இருக்குது. 7 வானங்கள் 7 பூமிகள் அனைத்துமே இருக்கு. அப்ப அவ்வளவு பிரம்மாண்டமான அர்ஷுடைய நிழலில் அல்லாஹ் தஆலா 7 பேருக்கு மட்டும் நிழலை தருகிறான். அதுல ஒருவர் யாருங்கிட்ட மஸ்ஜிதோடு நெருக்கமான தொடர்பு உள்ளவர். இப்போது இரண்டாவது கேள்வி, மஸ்ஜிதுடன் அந்த நெருக்கமான தொடர்பு உள்ளவர் என்ன காரணத்தினால் அந்த நிழலை பெறுகிறார்? இப்ப மஸ்ஜிதோடு நெருக்கமா இருக்கனால அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். சரி, என்ன காரணத்தினால் அவர் அந்த நிழலை பெறுவார் அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வி. இப்ப இதற்கான பதில் பெண்கள் புறத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் வருதான்னு பார்ப்போம். அதற்கிடையே நம்ம அப்படியே தொடரும் நேற்று போல. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கடமைகளை நமக்கு கொடுத்திருக்கிறான். இன்னென்ன கடமைகள் ஒரு முஸ்லிமுக்கு இது கட்டாய கடமைகள் அப்படின்னு. அதுல மிக முதல் இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதுதான் ஒருவரை முஸ்லீம்ங்கிற அந்த கொள்கையில அவர் இருக்கக்கூடிய உறுதியை முடிவு செய்யற விஷயம். யார் முஸ்லீம் அப்படின்னா, முதல்ல அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற ஷஹாதாவை அவர் நன்கு புரிந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அந்த கொள்கையை விளங்கி ஏற்றுக்கொண்டிருக்கணும். அப்ப அந்த கொள்கையில 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று இபாதத்து சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் இபாதத்து செய்ய மாட்டோம். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கருத்தா இருக்கு. அப்ப எந்த விதத்திலும் யாருக்கு இணை வைப்பதோ, அல்லாஹ்வை யாருக்கு இணை வைக்கிறதோ, எதையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதோ அல்லாஹ் அதை தடுத்துட்டான். அப்ப அதை ஒருத்தர் உண்மையாகவே உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொண்டு கொள்கையாக அதை நாவினால் சொல்றதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த இபாதத்தை செய்கிற முறை
ஒவ்வொருத்தரும் அவர் விரும்புகிற முறை இல்லை. அல்லாஹ்வுடைய நபி காட்டி கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ் அனுப்பிய தூதரை கொண்டுதான் அதை கற்றுக்கொள்றோம். அப்போ அதை நாம் நம்முடைய உறுதிமொழியால் எப்படி சொல்றோம்? முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்போ வணக்கத்திற்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறத வாழ்க்கையில செயல்ல கொண்டு வருவதற்கான வழியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அல்லாஹ் அனுப்பிய தூதரைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்றோம். அவங்களைத்தான் நம்ம ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல், தூதர் என்று நம்புறோம். அப்போ அவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் நம்பிய பிறகு நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் இந்த வாக்குறுதி இருக்குது. ஷஹாதா, சாட்சி சொல்றோமே முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு, அதற்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். இது நம்முடைய கடமையில மகத்தான கடமை. ஏன்னு கேட்டா, இதுல ஒருவர் சரியா அதை புரிந்து கொள்ளல அப்படின்னா அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும் அதை செயலில் கொண்டு வர முடியாது. அதனால இது ரெண்டையும் பிரிக்க முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பிரிக்க முடியாது. ஏனென்றால் ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏத்துக்கிறாரு, வணக்கத்திற்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை அப்படின்னு, ஆனா அதை எப்படி வாழ்க்கையில கொண்டு வர்றதுங்கிறது அவர் விரும்புற மாதிரி கொண்டு வர முடியாது. அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாதான் அவர் அதே மாதிரி அவங்க காட்டி கொடுத்த முறையில் அல்லாஹ்வை வணங்க முடியும். அப்போ இந்த ரெண்டு ஷஹாதாவும் நம்முடைய கடமையில ரொம்ப மகத்தான முதல் இடத்துல இருக்காக. ஒருத்தர் முஸ்லீமா இருக்கிறாருன்னா இஸ்லாமுடைய 5 தூண்கள்ல முதல் இடத்துல இருக்கக்கூடியது இந்த ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்போ பாருங்க, ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் இபாதத்தை வலியுறுத்துது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இபாதத்து சொந்தம்னு. ரெண்டாவது, பின்பற்றுவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறத அதை வலியுறுத்துது முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற ஷஹாதா. இந்த ரெண்டும் இல்லாம நம்முடைய வாழ்க்கை இல்லை. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, பெண்கள் புறத்திலிருந்து அந்த பதில் வந்தா பார்ப்போம், இல்லாட்டி அடுத்த கேள்வி நம்ம இப்ப போயிடுவோம். ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற ஷஹாதாவை சொல்றார் அப்படின்னா அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படிவதை கொண்டுதான் வாழ்க்கை அமைச்சுக்கணும் இல்லையா? சரி, இப்ப அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படுகிற விஷயத்துல அதுல முதலாவது இடத்துல, கீழ்ப்படிதல்லையே முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? இது ஆண்களுக்குள்ள கேள்வி. யாரு சொல்றீங்க? தொழுகை. வெரி குட், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மாஷா அல்லாஹ். சரியான பதில் அதுதான். ஏன்னா கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு கடமையில அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கீழ்ப்படியணுங்கிறத கலிமா சொல்லி கொடுக்குது, 2 கலிமாவும். அப்போ அதை ஒருத்தர் வாழ்க்கையில கொண்டு வரும்போது அந்த கடமையிலேயே முதல் இடத்துல இருக்கிறது தொழுகை தான். இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் ஒரு கேள்வியா கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பதிலா சொன்னாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். தன்னுடைய வாலிபத்தை வீணான வழியில் செலவழிக்காமல் பள்ளிவாசல் தொடர்பில் இருப்பதால் பதில் சொல்லி இருக்கிறாங்க. நல்ல பதில் தான். அதாவது நான் கேட்ட கேள்வி என்ன, பள்ளிவாசலோடு அவர் தொடர்பில் இருப்பதை கொண்டு அர்ஷோட நிழலை அடைகிறாரு அப்படின்னா, அப்படி பள்ளிவாசலோடு தொடர்பு இருப்பதுன்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆனா இந்த பதில் பெண்கள் புறத்திலிருந்து வந்திருக்கிற பதில் ஒரு முழுமை அடையல. இப்ப அந்த கேள்விக்கு பதில ஆண்கள் யாராவது சொல்லலாம். கேள்வியை புரிந்து கொண்டீங்கன்னா பதில் தெளிவார். பள்ளிவாசலோடு அவர் தொடர்பு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த அர்ஷுடைய நிழலை பெற வைக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த தொடர்பை சொல்லக்கூடியது. ஏன் அவருக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன? என்ன? தொழுகை. மாஷா அல்லாஹ். அதான் ரொம்ப லேசான பதில் இது. தொழுகை தான் காரணம். ஏன்னா பள்ளிவாசலோடு ஒருத்தர் என்ன விதத்திலும் தொடர்புல இருக்கலாம், ஆனா தொழுகையோடு தொடர்புல இல்லைன்னா அவர் எந்த விதத்திலும் பயனே இல்லை அவருக்கு. பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் வராரு, அவர் வேலைகள் செய்கிறாரு, பள்ளிவாசலை கூட்டி பெருக்கிறாரு, அல்லது எல்லா விதத்திலும் பள்ளிவாசலே அலங்கரிக்கிறாரு, எல்லா பள்ளிவாசலை நறுமணமாக வைத்துக்கிறார், எல்லா விதத்திலையும் சரினே வைக்கல. ஆனால் அவர் பள்ளிவாசலோட உள்ள தொடர்புல தொழுகையாளியா இல்லைன்னா அவருக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்காது. இப்போ அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க, அர்ஷுடைய நிழலுக்கும் நம்முடைய 5 வேளை தொழுகைக்கும் தொடர்பு இருக்கு. உண்மையா இல்லையா?
இப்ப அர்ஷுடைய நிழலில் இருக்கிறவர்களை பற்றி நாம படிக்கும்போது அந்த ஹதீஸ நாம தொழுகை ஞாபகத்துல வைத்திருந்தாதான் அந்த அர்ஷுடைய நிழலில் நமக்கு கிடைக்கிறதுக்கு பள்ளிவாசல் ஒரு காரணமா இருக்குன்னு விளங்க முடியும். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை தனியா குறிப்பிடல? இப்ப அடுத்த கேள்வி இதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை மட்டும் தனியா குறிப்பிட்டிருக்கலாமே, பள்ளிவாசலை ஏன் அங்க கனெக்ட் பண்ணாங்க? ஜமாத்தோட தொழுவது. ஏன்னா வீட்டுல கூட தொழுகலாம் இல்லையா? இதே 5 வேளையை தொழுக வீட்டிலேயே தொழுக முடியும் இல்லையா? அப்படி தொழுதுகிட்டாலும் தொழுகை அல்லாஹ்வோட கபூல் ஆகத்தானே செய்யும். ஆனா ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் வந்து ஒருவரை பள்ளிவாசலோடு தன் இதயத்தை தொடர்பில் வைத்திருப்பவர் அப்படிங்கிற சொல்றதை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஷுடைய நிழலுடைய அந்த அருமையை, மஹ்ஷருடைய மைதானத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த வெகுமதி, அந்த கிஃப்டை ஏன் ரசூலுல்லாஹ் நினைவூட்டுறாங்க அப்படின்னா, ஜமாத்து தொழுகைக்கும் அர்ஷுடைய நிழலுக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப ஜமாத்துடைய தொழுகை அவ்வளவு முக்கியமானது. இன்னைக்கு நம்முடைய மக்களிடம் இருக்கிற பிரச்சனை என்ன? என்னென்னவோ அவங்க நல்ல காரியங்கள்லாம் செய்யறாங்க. என்ன தர்மங்கள் செய்யறதா இருக்கட்டும், வேற நல்ல காரியங்கள் மக்களுக்கு உதவுறதா இருக்கட்டும், குடும்பத்தாருக்கு நல்ல ஒரு கணவரா ஒரு தந்தையா இருக்கிறதா இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்கள்ல நிறைய பேர் நல்ல நல்ல பண்புகள் குணங்கள் உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா ஷைத்தான் எப்படி அவங்களை வந்து முக்கியமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மகத்தான விஷயத்தை விட்டு தூரமாக்குறான். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நிறைய ரஹ்மத் செய்திருப்பான், வசதிகள் இருக்கும், மாஷா அல்லாஹ் சம்பாதிப்பாங்க, பல விதத்துல நல்ல காரியங்கள் செய்யறவங்களா இருப்பாங்க, அஹ்லாக்ல நல்ல அஹ்லாக்ல உள்ளவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, ஒரு மகத்தான விஷயம் அவங்களுக்கு கிடைக்கிறத விட்டு ஷைத்தான் அவங்களை ஏமாற்றத்துல தள்ளிடுறான். அது காரணம் அவங்களுக்கு இல்மு இல்லை, அவங்களுக்கு அறிவு இல்லை, அதை பற்றி அறியாம இருக்குது, விழிப்புணர்வு இல்லை. அரசுடைய நிழல் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அவ்வளவு கோடி கோடியா இருக்கிற மக்கள், ஏன்னா எத்தனை பேர் நம்மளால எண்ணவே முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இந்த உலகம் அழியிற காலம் வரைக்கும் உள்ள அத்தனை மனிதர்கள் திரட்டப்படக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்துல சிலருக்கு, இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்கும் அப்படின்னா, அந்த அர்ஷுடைய நிழல் கிடைக்க காரணமா இருக்கிறதுல ஜமாத் தொழுகை காரணமா இருக்குது. அந்த ஜமாத்து தொழுகைங்கிறது இப்போ ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, அது ஃபர்தான தொழுகைக்காக உள்ளதா இருக்குமா அல்ல சுன்னத்தான தொழுகைக்காக உள்ளதா இருக்குமா? எது ஃபர்லான தொழுகை? இப்ப நாம தராவி தொழுகிறோம்னா இது சுன்னத்தான தொழுகையில் உள்ளது. இது வருஷம் முழுக்கவா தொழுகிறோம்? இல்லை. ஆனா பள்ளிவாசல உள்ளத்தை தொடர்படுத்தக்கூடிய அந்த அரிசி நிழலில் இருக்கக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த சன்மானம், அவர் ஃபர்தான தொழுகைக்கு அவர் வந்து நிற்கிற அளவுக்கு உள்ளம் அவருக்கு பள்ளிவாசல தொடர்புல இருக்கணும். அப்ப அந்த அளவுக்கு இருக்கும்போது தான் என்ன ஆகும், அவருக்கு இவ்வளவு பெரிய நன்மை, இவ்வளவு பெரிய வெகுமதி அங்க கிடைக்கும். இன்னைக்கு நாம எப்படி சில நேரத்துல சிலர் இருக்கிறாங்க, அவங்க தராவி தொழுகை கூட தவறாம வந்துடுறாங்க, ஆனால் ஃபர்லான தொழுகைக்கு வராமல் இருந்துடுறாங்க. அதுக்கு பிறகு தள்ளி போட்டு தொழுதுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரி நம்ம விஷயத்தை அவங்களுக்கு சொல்றது கூட அவங்க கிடைக்காம போயிடுறாங்க, கிளம்பி போயிடுறாங்க. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய நஷ்டம் அது. அப்ப ஜமாத் தொழுகைக்கு இருக்கக்கூடிய அகமியத், இதை வந்து ரொம்ப ஆழமா நாம இந்த ஹதீஸை விளங்கணும். இது வரைக்கும் நீங்க அரசுடைய நிலையில் இருக்கிறவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ நினைத்து பாருங்க, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஆமால, அரசுடைய நிலையில் இருக்கிற ஒருத்தர், அவரை பற்றி நம்ம பள்ளிவாசலோடு இதயத்தை தொடர்படுத்தி வைத்திருக்கிறவர் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் எதற்காக தொடர்படுத்தி வைத்திருப்பார்? அவர் ஜமாத் தொழுகைக்கு வரக்கூடியவராக இருப்பார். அவர் அதுவும் ஃபர்தான தொழுகைக்கு வரக்கூடியவராக இருப்பார். ஏன்னா ஜமாத்துங்கிறது இமாமோடு பின்பற்றி தொழுவது, அது ஃபர்தான தொழுகைக்கு தான் இருக்குது, கட்டாயமானதா இருக்குது. அப்ப அதற்கு மக்கள் நிறைய பேர் வராதவர்கள் இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு மக்கள் இன்னைக்கு கவனிங்க, வெளியே பாருங்க, சுத்தமா தொழுகைக்கு வராதவங்க, பள்ளிவாசல் தொடர்பிலே இல்லாதவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களை தொழுகை கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்யணும். நாம் அவங்களுக்கு இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும், அவர்களுக்கு ஞாபகப்படுத்தணும், ஆர்வமூட்டணும், அவர்களுக்கு உதவணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்கு
தொடர்ந்து முயற்சி செய்யணும். அழகான முறையில் அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் அவர்களை மென்மையாக அழைச்சிட்டு வர்றதுக்கும் முயற்சி செய்யணும். அவங்களுடைய பிரச்சனையை அவர்களுக்கு புரிய வைக்கணும். அவங்க எவ்வளோ பெரிய அபாயத்தில் இருக்கிறாங்க, இதனால் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அவங்க அழிச்சுக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய நன்றி கட்டத்தனம். பெண்களுக்கு கட்டாயம் இல்லை ஜமாத்து தொழுகை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு சொன்னாங்க, அல்லாஹ்வின் அடிமைகளான பெண்கள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே போய் தொழ விரும்பினால் அவரை தடுக்காதீர்கள். கட்டாயம் இல்லாதவர்களுக்கு கூட ரசூலுல்லாஹ் ஆண்களுக்கு சொன்னாங்க, நீங்க தடுக்காதீங்க. ஆனா அதே பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய வீட்டின் வெளிப்புற வராண்டா அங்கே தொழுவதை விட உள்பகுதியில் தொழுவது சிறந்தது. அந்த உள்பகுதியிலே தொழுவதை விட உங்களுடைய உள் அறையில் தொழுவது சிறந்தது. அதாவது உள்ள படுக்கை அறை உள்ள எவ்வளவு உள்ள இருக்கு அவ்வளவு சிறந்தது. சிறந்ததை சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, வெளியே வந்து பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவது சிறந்ததா ரசூலுல்லாஹ் சொல்லல. ஆனா தடுக்கக்கூடிய ஆண்களுக்கு சொன்னாங்க, நீங்க அவர்களுக்கு அனுமதிங்கன்னு தான் சொன்னாங்க. அனுமதின்னு இந்த பக்கம் ஆண்களுக்கு சொன்னாங்க. ஆனா பெண்களுக்கு சொல்லும் போது நீங்க உள்ள அறையில தொழுவது ரொம்ப சிறந்ததுன்னு தான் சொல்றாங்க. அவங்க கட்டாயம் இல்லை. கட்டாயம் இல்லை எனும்போது கூட ஆண்களுக்கு நீங்கள் தடுங்கன்னு சொல்லலை. ஏன்னா பொருத்தமான வாதம் அங்க அதானே, கட்டாயம் இல்லை ஆனா நீங்க தடுங்கன்னு சொல்லலாம் இல்லையா. ஆனா தடுங்கன்னு சொல்லப்பட வேண்டியவங்களுக்கு தடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. கட்டாயம் இல்லாமல் தொழ வர விரும்புறவங்களுக்கு நீங்க உள்ளறையில் தொழுவது சிறந்ததுங்கிறாங்க. அரசுடைய நிலையில் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன், ஒரு பெண் தான் மஸ்ஜிதுக்கு வந்து தொழ முடியாத நிலையில் இருந்தால் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசுடைய நிலையில் கிடைக்கும்னு சொல்ற அந்த ஹதீஸின் அடிப்படையில பெண்களும் அடங்குவாங்க. ஏன் தெரியுமா, மஸ்ஜிதுடன் தன் உள்ளத்தை நெருக்கமாக தொங்க விட்டு கொண்டவர் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதாவது ஒருவரால் மஸ்ஜிதுக்கே வர முடியாத ஒரு நெருக்கடியில் இருந்தால் கூட, பெண்கள் இருக்கிறாங்கல்ல, என கடமைகள் அவங்க 5 வேலை ஒவ்வொரு வேலையும் தொழுகைக்கு வருவது சிரமம் முடியாது. ஆனாலும் அவங்களுக்கும் கிடைக்கும் அந்த கூலி, அந்த நிழல் கிடைக்கும். ஏன்னா அவங்க அல்லாஹ்வின் மஸ்ஜிதுக்கு வர விரும்புறவங்க தான். எந்த பெண்ணாலும் மஸ்ஜிதுக்கு நான் வர விரும்பலைன்னு சொல்லுவாங்களா? விரும்புவாங்க. அதனால தான் ஆண்களா இருக்கிறவங்க அவ்வளோ விரும்பக்கூடிய ஒரு பெண் இருக்கிறாங்கன்னா நீங்க தடுக்காதீங்கன்னு தான் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இன்னும் சிலர் அவங்கள வர முடியாதனால வராமலே இருப்பாங்க. சிறந்தது அவங்க உள்ள தொழுகிறதா. ஏன் ரசூலுல்லாஹ் சிறந்தது அங்க சொல்றாங்க? ஏன்னா வர விரும்புவாங்கிறதா. எவ்வளவு ஒரு அழகான ஆழமான கருத்து பாருங்க. அவங்க வர விரும்புறது பள்ளிவாசல் வர விரும்புவாங்க. அதனால ரசூலுல்லாஹ் அவங்களை டைவர்ட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே தொழுங்க அப்படின்னு தான் திருப்பி விடுறாங்க. அப்ப வர விரும்புறவங்களை திருப்பி விடுறாங்க போது வீட்டுக்குள்ள அவங்க தொழுதாலும் பள்ளிவாசலில் அவங்க தொழ விரும்பியதற்காக உள்ள கூலியில எந்த குறைவும் அவங்களுக்கு இருக்காது. அதாவது அவங்களுக்கும் அரசுடைய நிழல் கிடைக்கும். ஏன்னா பெண்கள் கவலைப்படக்கூடாது. அப்ப எங்களுக்கு அரசுடைய நிழல் கிடைக்காதா, நாங்கள் ஜமாத் தொழுகை தொழ முடியறது இல்லையே, பள்ளிவாசலுக்கு வர முடியறது இல்லையே, உங்களுக்கும் கிடைக்கும், பெண்களுக்கும் கிடைக்கும். ஆனால் நாம் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும், அல்லாஹ்விடம் இந்த தொழுகைக்கு இருக்கக்கூடிய மகத்துவம், நாளை மறுமையில் அதனுடைய உயர்வு மிகப்பெரியதா இருக்கும். அது நம்முடைய எல்லா கஷ்டங்களில் விட்டு நீக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா மறுமையின் கஷ்டம், பயம், சோதனை, அதை விட பெரிய ஒரு சோதனை மனிதன் எப்போதும் சந்திக்கவே மாட்டான். அதுதான் மிகப்பெரியதா இருக்கு. இந்த உலகத்துல நம்ம அதெல்லாம் சந்திக்கவே மாட்டோம். இந்த உலகத்துல மௌத்து வரைக்கும் மறுமையின் சோதனை அளவுக்கு ஒரு சோதனை சந்திக்க மாட்டோம். ஏன், அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கும்போது நபிமார்களே பயந்துகிட்டு தான் இருப்பாங்க, தம்முடைய நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்னு. அப்போ அவ்வளோ சாலிஹீன்களா சிறந்தவர்களா இருக்கக்கூடிய நபிமார்களே பயப்படுற அளவுக்கு மறுமையின் சோதனை இருக்கும். அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த சோதனையிலிருந்து நாம் தப்பிக்கணுங்கிற எண்ணம் தானே ஒரு முஸ்லிமுக்கு இருக்கணும். அப்போ அல்லாஹ்விடம் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற இந்த கலிமா ஷஹாதாவுக்கு அடுத்து மிகப்பெரிய சிறந்த முதல் கடமையா இருக்கக்கூடிய தொழுகையா இருக்கு. அதைத்தான் அல்லாஹ் தஆலா நேசிக்கவும் செய்யணும். இது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ் நேசிப்பது தொழுகையைத்தான் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ்ல குறிப்பிட்டாங்க. அந்த ஹதீஸை கேள்விப்பட்டவங்க யாருன்னு சொல்லுங்க. இதுதான் நம்முடைய கடைசி கேள்வி. அல்லாஹ் நேசிக்கக்கூடியது ஞாபகம் வருதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க,
ரசூலுல்லாஹ்விடம் ஒரு சஹாபி கேட்டாங்க அந்த ஹதீஸ். தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியதாக சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் யாருக்கு ஞாபகம் வரும்? யாரு என்ன ஹதீஸ் ஞாபகம் வருதா? அதான் கரெக்ட். உரிய நேரத்தில் தொழுவது ஹதீஸ் எப்படி வருது? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஐயுல் அமாலி அஃதல், அமல்களிலேயே நாங்கள் செய்யக்கூடிய செயல்களிலே சிறந்தது எது? இன்னொரு ஹதீஸுடைய ரிவாயத்துல இன்னொரு அறிவிப்புல வருது, செயல்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது எது? அதான் அல்லாஹ் நேசிக்கக்கூடியது எது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்கு உரிய நேரத்தில் தொழுது விடுவது. அப்போ லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒருவர் அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லா காரியங்களை காட்டிலும் எல்லாத்திலும் முதல் இடத்துல அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது எதுங்கிட்ட தொழுகை தான். அதுவும் அதற்கு உரிய நேரத்தில் தொழுவது. உரிய நேரத்தில் தொழுவதுனா ஜமாத்தோடு தொழுவது அது அடங்கும். ஏன்னு ஜமாத்தோடு இமாமோடு சேர்த்து தொழுவது தான் ஒரு ஆணுக்கு கடமையா இருக்கு. அதனால ஆண் இமாம் ஜமாத்தோடு அந்த உரிய நேரத்தில் தொழுது விடுவது. அதான் தொழுகை உரிய நேரத்தில் தொழுவதுல ஆணுக்கு மட்டும் அதுல இமாம் ஜமாத் கடமைங்கனால அதுக்கு அந்த கடமையுடைய விளக்கத்தோடு சேர்த்து எடுத்துக்கணும் விளக்கம். அப்ப அவ்வளவு மிக முக்கியமானது தொழுகை. ஆகவே சகோதரர்களே, நாம இந்த குறுகிய நேரத்துல இந்த ஹதீஸ் அர்ஷுடைய நிழல் சம்பந்தமான இந்த ஹதீஸ்ல இருந்து இவ்வளவு ஆழமான விஷயங்களை நம்ம அறிஞ்சுக்கிறோம். இதுதானே இல்மை நாம் கற்றுக்கொள்றது. உலமா நம்முடைய கல்வியாளர்கள் மிக அழகாக பல விஷயங்களை அது புரிய வச்சிருக்கிறாங்க. நம்ம பல விஷயங்களை படிப்போம், அது உள்வாங்க மாட்டோம், நமக்கு அதை அறியறதுக்கு அந்த அளவுக்கு இல்மு இருக்காது. ஆனால் அது விரிச்சு 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 பார்க்கும்போது நமக்கு தெரியும் இவ்வளோ விஷயங்கள் ஒரு ஹதீஸில். நான் இப்போ சொன்னது பாருங்க, இப்போ இந்த 20 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு ஹதீஸோட ஒரு துணுக்கு தான் சொல்லியிருக்கு. அந்த துணுக்கு வந்து விரிச்சு சொல்லியிருக்கு. அர்ஷின் நிலையில் இருக்கிறவர்கள் 7 பேர், அதில் ஒருவர் யார்? மஸ்ஜிதோடு தொடர்பு இருப்பவர்கள் அழகாக பதில் சொன்னாங்க. அப்போ அதிலிருந்து நீங்கள் விரிச்சு விரிச்சு பார்க்கும்போது பாருங்க அது எங்கே வந்து நிற்குது. 5 வேளை தொழுகை, ஜமாத்துடைய கடமை, ஜமாத்தை விடாமல் இருக்கிறது, அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு அல்லாஹ்வோட நாளைக்கு அந்த அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். அப்போ இது எல்லாம் தொழுகையில ஃபர்தான தொழுகையை, ஜமாத்துடைய தொழுகையை நாம் எங்க இருந்தாலும் நாம் அதை விட்டு விடாமல் நாம் தவறாமல் தொழ வேண்டும். இதுதான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய நம்முடைய இந்த அமர்வில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை. அல்லாஹ் தஆலா நம்ம எதை கற்றுக்கொண்டோமோ அதை அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா